ஹே ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லக்கி பேபியோட 3rd month ஃபோட்டோஷூட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் மந்த் ஃபோட்டோஷூட்க்கு நம்ம ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கீழே பேஸாக போட்டிருக்கிறது எங்கள் அம்மாவோட சாரீ தான் போட்டிருக்கோம். எப்பயுமே ஒரு க்ரீன் கலர் சாரீ, அதுக்கப்புறமேட்டுக்கா மெரூன் கலர் சாரீ அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி வேறு சாரீ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோடைய சாரீ எடுத்திருந்தோம். இது ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி லைன் ஆன் டைப்பில் இருந்துச்சு. அது சரியாகவே இல்லை, லைட்டாக நம்ம கை வச்சா கூட சுருக்கிட்டு இருந்தது. இத்தனை நாள் காட்டனில் போட்டு வந்ததுன்றதால கொஞ்சம் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் சுருக்கமாக ஆகிட்டே இருந்தது. பட் கலருக்காக இந்த கலர் போட்டுக்கிட்டோம். அதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட் கலர் ஷாலில் நாங்கள் ஒரு 3 மாதிரியும் அப்படியே 3 போடுற மாதிரி, 3லேருந்து 3க்கு போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு போடலாம், அந்த செட்டப்பில் போடலாம், அந்த தீமில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நல்லா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாக சொல்லியே ஆகணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது ஃபோட்டோவில் பார்க்கும்போது இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நம்ம உடனே போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் போட்டுட்டு உடனே போயிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோமே. ஏம்மா நீ ஸ்டார் போடுறேன்னு ஆரம்பிச்சு 1 மணி நேரம் முடிஞ்சதுமா. இது நான் ஸ்டார் போடல, நீ போட்டது சரி பண்ணீங்க. ஸ்டார் போடுறலாம், ஸ்டார் உன்னை ஸ்டார் போட சொன்னா என்னமோ குட்டிச்சாதெல்லாம் நீ பண்ணது நான் எப்படி சரி பண்றது ஸ்டாரையே நான் மறந்துடுவோம் போல. ஏய் நான் போட்ட ஸ்டார் மட்டும் தான்ப்பா அழகா இருக்கு. நீ ஸ்டார் எங்கேயுமே போடல. ஏய் அங்க ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன், அதான் நான் போட்டது. நான் சரி பண்ண நீ பண்ணல, நான் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. ஸ்டார்னா ஃபர்ஸ்ட் கூறாவே வராது தெரியுமா, மொட்டையாக இருக்கும். எங்க கூரா வச்சு வச்சுக்கிறோம், அது கூரா தான் இருக்கா, அந்த கூரா தான். இது ஸ்டார் இல்லை, கோலம். பட் சீரியஸாக போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம். பட் ஃபைனலாக நல்லா வந்திருந்தது. இந்த பக்கத்தில் அழகி அழகி. ஐயோ இவளுங்க என்ன பண்றாளுங்க, நம்மள கட்டி போடுறாளுங்களே அப்படி பார்த்துன்னு இருக்கு. சூப்பர், என் செல்லம் பட்டு, என் ஜிஞ்சு பட்டு, என் ரோஸ் கண்ணு. அப்புறம் லக்கி பேபி கையில் ஒரு ரோப் மாதிரி ஒயிட் கலர்லேயே கட்டி விட்டுட்டு அது அப்படியே 3க்கு போகிற மாதிரி, அதாவது 2லேருந்து 3க்கு போகிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தோம். லக்கி பேபி செம்ம ஹாப்பி, பயங்கரமாக விளையாடிட்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். லக்கி பேபியை நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. இந்த தீம் பார்த்துட்டு இதை நாங்கள் ரெடி பண்ணுறப்போ தாங்க எங்களுக்கு இந்த விஷயமே புரிஞ்சுது. ஒரு விஷயத்தை பார்த்து உடனே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அதை விஷயத்தை நம்ம செஞ்சு பார்த்தா தான் அதோடைய கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா இந்த தீம் நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், இதை ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒரு 2 ஷாலு, ஒரு ஒயிட் கலர் ரோப் இருந்துட்டா போதும், கொஞ்சோண்டு அரிசியில் ஸ்டார் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோமே. பட் அதை நாங்கள் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார கண்டிப்பாக சொல்லி ரொம்ப ஒரு வழி ஆயிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேல வேண்டாம்ப்பா இந்த தீமையை, நம்ம வேற எதனா போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கா சரி எடுத்துட்டோம், இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. சரின்ட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் அவுட்புட் நல்லா வந்துருந்துச்சு. அது வேற விஷயம்தான். ஆனாலுமே ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த தீம் யோசிக்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சுக்கோங்க, இதை செய்யலாமா அப்படின்ட்டு. சில பேர் ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக இருப்பீங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது சீரியஸ். அதுக்கப்புறமேட்டுக்கா லக்கியோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டோம். க்ரியேட்டிவாக கொஞ்சம் நிறைய
நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு சரி ஓகே ஃபோட்டோஸ் எல்லாம் போதும் கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த ஸ்டார் போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஆனால் இதை கலைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகலைங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட ஸ்டார்ஸ்லாம் ஒரு செகண்டில் கலைச்சி போட்டுட்டோம். இவ்வளோதான் வாழ்க்கையே இல்லையா? வந்து பில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை சரிச்சு விடுறது ரொம்பவே ஈஸி. நான் மேக் பண்ணதை எல்லாத்தையுமே கலைச்சிட்டு இருக்கேன்ட்டு என் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். லக்கி பேபி ஜாலியாக விளையாடிட்டு ஃபோட்டோவில் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக 3rd மந்த் ஃபோட்டோ ஷூட்டையும் வெற்றிகரமாக முடிச்சிட்டோன்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாய் சொல்றேன். பாய் ஆண்டசன் பாய் சார் கொடுத்தனியா பாய் சொல்லிச்சுமா. பாய் 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 பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா லக்கிமா லக்கி பாய் சொல்லிட்டியா? இந்த பாய் சொல்லிட்டாங்க. பாய் பாய். பாய்.